கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதியில் வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா 3 அதிகாரம் 8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லையா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அநேக நேரங்களில் உலக பிரகாரமான காரியங்களினால் நான் இந்த பரம்பரையை சேர்ந்தவன், இந்த வம்சாவளியை சேர்ந்தவன், எங்க அப்பா இவரு, எங்க தாத்தா இவருன்னு என்று உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதகம் இவ்வாறாக குறிப்பிடுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தையும் நற்செயலிலும் மூலம் நாம் கிறிஸ்தவர்கள் என்று காட்ட வேண்டும் என்று. அல்லையா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் அநேக வருடங்களாக வெறும் கிறிஸ்தவர்களாக அல்லாமல் உள்ளும் புறமும் நாம் கிறிஸ்துவராக வாழ்வதையே தேவன் விரும்புகிறார். அல்லையா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் எல்லா காரியங்களையும் துறந்து உண்மை உத்தமத்தோடு தேவனை கரம் பிடிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.